நேற்றைய தினம் காலையில பாத்தீங்கன்னா BL சந்தோஷ் தேசிய பொதுச் செயலாளர் அவரோட தலைமையில தமிழக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் துணை மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் தமிழக பிஜேபியோட மாநில நிர்வாகிகள் சீனியர் லீடர்ஸ் இவங்க எல்லாமே நேற்று தேர்தல் ஆலோசனை கூட்டம் கமலாலயத்தில் நடந்தது. அண்ணாமலைஜி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு கட்சியை நிலைநிறுத்துவதோடு மட்டும் இல்லாம இளைஞர்கள் மத்தியில துடிப்புகளை ஏற்படுத்தினவர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓட்டு சதவீத தமிழகத்தில் தூக்கி நிறுத்தியவர். அவர் தான் இந்த பிஜேபி தமிழக பிஜேபியில ஒரு அடையாளமாகவும் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாகவும் இருக்காரு. நிச்சயமா அவருக்கு அவரை ரெகக்னைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவர் இறங்கி அவரோட முகத்தை காட்டினார்னா பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய சதவீதமான 11% நிச்சயமா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது டெல்லியில இருக்க தலைவர்களுக்கும் தெரியும், புரியாம இல்ல. ஆனால் சில காரணங்களுக்காக அதையெல்லாம் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கூடிய விரைவில் தமிழகத்துல ஒரு நல்ல பொறுப்பும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அகில இந்திய அளவிலேயே அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. ஆனா இந்த சமயத்துல அவருக்கு டெல்லியில கொடுத்து மற்ற மாநிலங்களை கவனம் செலுத்துறதை விட தமிழகத்துல அவர் இருந்தார்னா இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு கணிசமான வாக்கு கிடைக்கும்ன்றது என்னோட கணிப்பு, என்னோட அபிப்பிராயம்னு சொல்லலாம். ஏடிஎம்கேல அதே போல நீங்களும் எங்களுக்கு 18+1 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கடைசியா ஆளுநே தலையிட்டு அவங்களுக்கு 9+1 கொடுக்குற வரைக்கும் பிளஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மற்ற விஷயங்கள் தொகுதி செலவுக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பிடிவாதமா அவங்க எனக்கு இவ்வளவு தொகுதிக்கு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேமுதிகவோட நிலைமையை பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் ரொம்ப நீட்டிச்சுட்டே போறாங்க. அவங்களோட பேரம் அறியாததுனால அவங்க தகுதிக்கு மீறி வைக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இந்த நிலைமை நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா டிவில பேப்பர்ல எல்லாமே போட்டிருந்தாங்க. கோயம்பேட்டில் இருக்கிற அவங்க தலைமை கழகத்துல பாத்தீங்கன்னா வேட்புமனு கூட்டமே வரல, வெளிச்சோடி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்றைக்கான கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு கட்சியின் அரசியல் நிலைப்பாடு, கூட்டணி நிலவரங்கள், பிஜேபியில் அண்ணாமலையின் நிலை என்ன, இது போல பல சுவாரஸ்யமான கேள்விகளை இன்று ஹரிகிருஷ்ணன் சார் இடம் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க சார் கிட்ட கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். பிஜேபி என்ன நடந்திருக்கு? அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்பாளர் நியமனத்துல இருந்து விலகிவிட்டார் மற்றும் நேற்று கேசவ விநாயகம் அவர்கள் தமிழக பிஜேபி அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்தார். தற்போது அவர் மாற்றப்படுகிறார். என்னதான் நடந்துட்டு இருக்கு சார்? HKS வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் காலையில பாத்தீங்கன்னா BL சந்தோஷ் தேசிய பொதுச் செயலாளர் அவரோட தலைமையில தமிழக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் துணை மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் தமிழக பிஜேபியோட மாநில நிர்வாகிகள் சீனியர் லீடர்ஸ் இவங்க எல்லாமே நேற்று தேர்தல் ஆலோசனை கூட்டம் கமலாலயத்தில் நடந்தது. எல்லா நிர்வாகிகளும் கலந்துகிட்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் யாரையும் உள்ள விடல அப்படின்னால இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். இங்க என்ன பண்ண BL சந்தோஷ் கொஞ்சம் கடுமையை தான் காட்டினாரு எல்லா நிர்வாகிகளும். காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தன்னை தன்னிலைப்படுத்துறது, முன்னிலைப்படுத்திக்கிறது அப்படின்ற போக்குலயே இருக்கீங்க தமிழக பாரதிய ஜனதால. இங்க நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா இந்த வருகின்ற தேர்தல் பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள், அமித்ஷாஜி அவர்கள் ரொம்ப உன்னிப்பாகவும் நிறைய கான்சென்ட்ரேஷன் இங்க வைக்கிறாங்க. இந்த தடவை நிச்சயமா திமுகவை, தீயசக்தி திமுகவை அகற்றணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளோட இருக்காங்க. அதுக்கு இங்க இருக்கிற நிர்வாகிகளுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா மட்டும்தான் இந்த தேர்தல்ல தமிழக அரசியல்ல நிறைய MLAs சட்டமன்றத்துக்கு போக முடியும். அதை மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த தனிநிலைப்படுத்துவது, தன்னை முன்னிலைப்படுத்துவது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுமை காட்டுனதா சொல்றாங்க. அதே போல இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுல ஏப்ரல் 13 அல்லது 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா தமிழக தேர்தலுக்கு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அனுமானத்தின் பேர்லயும் சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க எல்லாரும் உங்களுக்கு இந்த வேலையை முறையா பண்ணுங்க, யார பத்தி கவலைப்படாதீங்க, காஷ் கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல என்டிஏ கூட்டணியோட தமிழகத்தில் லீட் பண்றது பாத்தீங்கன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக தான் தனியா ஆட்சி அமைக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இரட்டை என்ஜின், அதாவது சேர்ந்துதான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாரத பிரதமரோட இதுவை ஆமோதிக்கிற மாதிரி நேற்று BL சந்தோஷ் அவர்கள் பேசியிருக்காங்க. என்னன்னா கண்டிப்பா ஆட்சி அமைப்போம், அதுல நமக்கும் கணிசமான MLA வின் பண்ணிட்டு போவோம், அதுல நமக்கும் மந்திரி சபை, துணை முதல்வர் இந்த மாதிரி போஸ்ட் கேட்டு வாங்கலாம், ஏன் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துமையா தேர்தல் வேலையை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே நேரத்துல கடந்த முறையை விட இந்த முறை அதிகமான MLA சீட்டு வாங்கி நம்ம நிக்க போறோம். அதனால குறிப்பா ஒரு 20% வந்து 234 தொகுதியில 20% என்றது 40ல இருந்து 46 தொகுதிகள் கிடைக்கும். இந்த தொகுதிகளை நம்ம வாங்க போறோம். அதுக்கு நீங்க எல்லாரும் வின் பண்ணி 46 பேரும் சட்டசபைக்குள்ள போனா சந்தோஷம், கட்சியும் தமிழ்நாட்டுல வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு கொஞ்சம் காட்டமா பேசியிருக்காரு. அப்ப இதுக்கு இடையில ஒரு நிர்வாகி என்ன பண்றாரு, அண்ணாமலைஜி வந்து தமிழக பாஜகவோட தலைவரா இருந்தாரு, அவர் எடுத்ததுல இருந்து அவருக்கு எந்த பதவியும் கொடுக்காம இருக்கீங்க, அவருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சோ அப்ப அவரு BL சந்தோஷ் ஜி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இங்க தனி மனிதனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இங்க இது கட்சி இல்ல, இங்க வந்து பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கட்சி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் தனி மனிதன் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அத்வானி அவர்கள், மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் கூட இப்ப இருக்கிற பிரதமரை வந்து முன்னிலைப்படுத்தி தன்னை பிரகடனப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு பிரச்சனையை உருவாக்குனாரு அந்த காலகட்டத்துல. சோ அதே போல அவரே அந்த நிலைமையில இருந்து சொல்லும் போது மத்தவங்க எல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. அதே நேரத்துல என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அண்ணாமலைஜி அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபின்ற ஒரு கட்சியை நிலைநிறுத்தினதோடு மட்டும் இல்லாம இளைஞர்கள் மத்தியில துடிப்புகளை ஏற்படுத்தினவரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓட்டு சதவீத தமிழகத்துல வந்து தூக்கி நிறுத்தியவரு. அவர் தான் இன்று தமிழக பிஜேபியில ஒரு அடையாளமாகவும் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாகவும் இருக்காரு. நிச்சயமா அவருக்கு வந்து அவரை ரெகக்னைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவர் இறங்கி அவரோட முகத்தை காட்டினார்னா பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய சதவீதமான 11ல இருந்து 18% நிச்சயமா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது டெல்லியில இருக்க தலைவர்களுக்கும் தெரியும், புரியாம இல்ல. ஆனால் சில காரணங்களுக்காக அதையெல்லாம் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கூடிய விரைவில் தமிழகத்துல ஒரு நல்ல பொறுப்பும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அகில இந்திய அளவிலேயே அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. ஆனா இந்த சமயத்துல அவருக்கு டெல்லியில கொடுத்து மற்ற மாநிலங்களை கவனம் செலுத்துறதை விட தமிழகத்துல அவர் இருந்தார்னா இந்த NDA கூட்டணிக்கு ஒரு கணிசமான வாக்கு கிடைக்கும்ன்றது என்னோட கணிப்பு, என்னோட அபிப்பிராயம்னு சொல்லலாம். சோ அவரை மாதிரி ஒரு சிறந்த அறிவாளி, சிறந்த பேச்சாளர், மக்களை கவரக்கூடிய வகையில பேச்சு திறமை உள்ள ஒருத்தரை அவரை தொடர்ந்து ஒதுக்காம அவரை யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த நிலைமையில என்ன நடந்ததுன்னா, RSS சேத்படுத்தல அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள், இந்த BL சந்தோஷ், கேசவ விநாயகம், அரவிந்த் மேனன் இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் RSS நிர்வாகிகளை கலந்துக்கிட்டு கேசவ விநாயகம் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழக பாஜக அமைப்பு செயலாளராக இருந்தாரு, அவரை மாத்திட்டு வட தமிழ்நாட்டுல பிஜேபியோட மாநில செயற்குழு உறுப்பினராக அவரை நியமிச்சிருக்காங்க. அது இல்லாம RSS ஓட பணியை அவரை பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுல மாற்றங்கள் எதனால நடந்ததுன்னா, அண்ணாமலைஜிக்கும் அவருக்குமே ரொம்ப நாளா ஒரு பனிப்போர் இருந்துகிட்டே இருக்கு. அண்ணாமலைஜியோட வார்த்தைக்காகவும் மற்றும் இங்க இருக்க மற்ற நிர்வாகிகள் அவர் மேல சொன்ன சில விஷயங்களையும் திங்க் பண்ணி தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுரையின் பேரில தான் இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸா எடுத்து அவரை மாத்திருக்காங்க. சோ அண்ணாமலைஜியோட வார்த்தைக்கு வந்து இங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் பிஜேபியில அண்ணாமலை அவர்களை எந்த அளவுக்கு அவரை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது. சார் அப்ப அண்ணாமலைக்கு MLA சீட் கொடுப்பாங்களா? அவரு போட்டியிடுவாரா சார்? நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து MLA வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவர்லாம் வந்து பரிச்சிதமான தலைவர், அவர்லாம் நின்னா நிச்சயமா வெற்றி பெறுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே நேரத்தில் அவரை ஒரு தொகுதியில போட்டு அடைச்சிருவாங்களா அல்லது அவரை தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றி தேர்தல் பிரச்சாரம் பண்ண வைப்பாங்களா, இது கேள்வியாதான் இருக்கு. பட் இருந்தாலும் அவருக்கு நிச்சயமா கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா திரு அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்க இருக்கிற ஃபெமிலியர் ஃபேசஸ், அதாவது சீனியர் பிஜேபி நிர்வாகிகளுக்கு வந்து எல்லாருக்குமே சீட் கொடுக்கணும், இந்த வாட்டி நிறைய MLAs வந்து சட்டமன்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதனால அவருக்கு நிச்சயமா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தடவை நிறைய முகங்களை சட்டசபையில பிஜேபி சார்பா பார்க்கலாம். ஏன்னா தமிழக மக்கள் வந்து இந்த தடவை பிஜேபிக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா NDA கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைத்து வருகின்ற கல நிலவரங்கள்லாம் சொல்லுது, பார்ப்போம் பொறுத்திருக்கு. சார், திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்பாளரா ஒரு 6 தொகுதிக்கு போட்டாங்க. ஆனா அவர் அதுல இருந்து விலகி விட்டார். அதற்கு காரணமா கூறப்படுவது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோட அண்ணாமலைக்கு பணிபோர் இருக்கிறதா சொல்லப்படுது. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயமா. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவரா இருந்தவர் இறங்குறாரு, புதுசா ஒருத்தர் வராருன்னா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கதா செய்யும். எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான். பட் இதை வந்து பிரதானப்படுத்துறது வந்து அவசியம் இல்லைன்னா அந்த இடத்துல சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்களை வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான் 6 தொகுதியில போட்டு ஒரு வட்ட
சட்டத்துக்குள்ள அவரை அடைக்கிறத விட அவர் தமிழகம் முழுக்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளர், இளைஞர்களை சுண்டி இழுக்கக்கூடிய வகையில பேசக்கூடியவர், புள்ளி விவரங்களை தரவா சொல்லக்கூடியவர். என்ன கேட்டீங்கன்னா அவர் 6 தொகுதியில் அடைக்கிறது சரியில்லை. பட் ஆனா அதுக்குண்டான காரணங்களை திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவங்க அப்பாவோட உடல்நிலை சரியில்லாம அப்பா கூடயே இருந்து பாத்துக்கணும், எனக்கு இந்த 6 தொகுதியில பொறுப்பாளராக போட்டாங்கன்னா நான் தொகுதியிலேயே வந்து ஒரு வீடு தங்கி அங்கேயே இருக்கணும், அடிக்கடிக்கு அங்க இருக்கிற நிர்வாகிகளை சந்திக்கணும், அவங்கள பூஸ்ட் பண்ணணும், தேர்தல் வேலையை சுறுசுறுப்பா பண்ண வைக்கணும். இது மாதிரி எல்லாம் வேலை இருக்கும்போது என்னால அப்பா விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு குட்ட இருந்து ஒரு மகனா அவருடைய பணியை கடமையை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுல தப்பு இல்ல. ஆனா என்ன கேட்டீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா ஃபுல்லா தெரியக்கூடிய ஒரு முகம்ன்றதுனால தமிழகத்துல அவரை வச்சு ஃபுல்லா எல்லா தொகுதிக்கும் அவரை யூஸ் பண்ணலாம். அதனால அவர் இது விலகினதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவருக்கு இது நல்ல விஷயம் தான். அதே நேரத்துல திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பணிப்பு அவருக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கட்டுக்கதை தான். சோ எல்லா கட்சியிலும் இருக்கிறது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் ஒரு விஷயமா இல்ல. இது எதிர்கட்சிகளால் கட்டவிழ்த்து விடப்படும் ஒரு வதந்தி தான் சார். அதே போல டிஎம்கே அலையன்ஸ் என்ன ஆச்சு சார்? அவங்களுக்குள்ள இன்னும் தேர்தல் குழுவே நியமிக்காம இருக்காங்க. எந்த விதமான முன்னேற்பாடும் நடந்த மாதிரியே தெரியல. இல்ல கூட்டணி கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏதாவது போயிட்டு இருக்கா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டிஎம்கே அலைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தேர்தல் குழுவே நியமிக்காம இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஒரு தேர்தல் குழுவை நியமிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள பேசி முரண்பாடு ஏற்பட்டு அந்த கூட்டணியை வந்து பிக்ஸ் பண்றதுக்கு டைம் லைன் எக்ஸ்டெண்ட் ஆனா இங்க இருக்க மீடியாவும் சரி எதிர்கட்சிகளும் சரி இதை பெருசுபடுத்திடுவாங்க. கூட்டணிக்குள்ள சலசலப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளவரா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏவா வேலு அவரோட தலைமையில வந்து ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சீட்டை வந்து முன்னாடியே வந்து பேசிட்டு திரைமறைவுல பேசிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழு அமைச்சிட்டு அப்ப ஈஸியா எங்க தேர்தல் குழு வேலை முடிஞ்சிச்சு, எங்களுக்குள்ள சண்டை இல்லாம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை வெளி உலகத்துக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. கடந்த முறை பாத்தீங்கன்னா சபரீஷன் அவர்கள் தான் வந்து இது பிப்ரவரி 21 2021 தேர்தல் அப்போ கரெக்டா பிக்ஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணாரு. அவரு தான் எல்லா கூட்டணி கட்சிகளையும் சந்திச்சாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ், விசி, அப்புறமா இடதுசாரிகள், எம்டிஎம்கே, அப்புறமா வந்து பார்வர்ட் பிளாக் கட்சி, கூமாத்தேகே, மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லிம் லீக் அண்ட் ஆதி தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி, இந்த மாதிரி எல்லா கட்சிகிட்டையும் பேசி வந்து முன்னாடியே வந்து முடிச்சு வச்சாரு. ரொம்ப சுமூகமா நடந்து போச்சு. பட் இப்ப என்னடானா பிப்ரவரியோட மிடிலுக்கும் வந்தாச்சு. இது வரைக்குமே அது கண்டினியூ ஆகும். இதே போல ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் எதிர்க்க தெரியாம மாதிரி கண்டினியூ ஆகுது. அது காரணம் என்னன்னா, கடந்த முறை காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற தொகுதியில வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த தடவை வந்து அவங்க ஏறி அடிக்கிற அளவுக்கு இருக்காங்க. காரணம் என்னன்னா, சபரீஷன் போய் டெல்லியில திரு ராகுல் காந்தி அவர்களை பார்த்துட்டு வந்தாரு. அவர் பேசிட்டு ஈஸியா முடிஞ்சிடும், 21 இருந்து 25 தொகுதிக்குள்ள கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இந்த தடவை அப்படி நடக்கல. ராகுல் கிட்ட இருந்து எந்த ஒரு பச்சை கொடியும் காட்ட மாட்டேன்றாரு. எந்த ஒரு முடிவும் வந்து சொல்லாம அப்படியே கிணத்துல போட்ட கல்லு போல இருக்கு. அதுக்கப்புறமா தான் திருப்பி வந்து பேச வச்சாங்க. அதுக்கும் முடிவு ஏற்படாம போச்சு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் போனாங்க. அவங்களும் பேசி எடுத்து சொன்னாங்க. எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்ப அவங்க ஒரே பிடிவாதமா இருக்காங்க. எங்களுக்கு 41 சீட்டு வேணும், இல்லது அட்லீஸ்ட் குறைஞ்சது 36 எம்எல்ஏ சீட்டு வேணும். கார்பரேஷன் எலெக்ஷன்ல வரும்போது மேயர், கணிசமான மேயர், ஒரு 20% வந்து கவுன்சிலர் சீட்டு, இதெல்லாம் கொடுத்துட்டு கூட்டணியில வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு இதுக்கு முதல்ல நீங்க இசைவு தெரிவிச்சா நாங்க எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம்னு சொல்லி காங்கிரஸ் சொல்றதுனால ஒரே குழப்பமான மனநிலையில தான் இருக்கு. இப்ப காங்கிரஸுக்கு கேட்கிற மாதிரி 36 தொகுதியை கொடுத்தாங்கன்னா இப்போ மத்த கூட்டணி கட்சிகளை இதே போல தானே கேட்பாங்க. அங்கதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப திமுக வந்து தர்ம சங்கடமா இருக்கு. சோ என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக அவங்களுமே வந்து ஏவா அவரு வந்து பேசுறாரு. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து அவங்க 18 தொகுதி கேட்கிறாங்க. ஏன்னா அங்க அன்புமணி பாமக வந்து 18+1 கொடுக்குறாங்க ஏடிஎம்கேல. அதே போல நீங்களும் எங்களுக்கு வந்து 18+1 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கடைசியா ஆளுநே தலையிட்டு அவங்களுக்கு 9+1 கொடுக்குற வரைக்கும் பிளஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மத்த விஷயங்கள் தொகுதி செலவுக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிடிவாதமா அவங்க எனக்கு வந்து இவ்வளவு தொகுதி கூட வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இவங்க பிரேமலதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இங்க பேசிட்டு காலையில இங்க பேசுறாங்க, சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா வேலுமணி அவர்கிட்ட ஏடிஎம்கேல பேசுறாங்க. அங்க வந்து அவங்களுக்குமே அதே தான் சொல்லியிருக்காங்க. கடைசியா அவங்களுக்கு 10 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தொகுதிக்கு தேவையான செலவு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பட் அவங்க இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி பேசுறதுனால ஒரு பெரிய குழப்பமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க இருந்து டெல்லியில இருந்து அமித்ஷா அவர்கள், எடப்பாடி அவர்களை கூட அவங்க எப்படியாவது பிக்ஸ் பண்ணுங்க, அவங்க வந்துட்டா இந்த எலெக்ஷன் நம்ம வந்து ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பெரிய குழப்பத்தோட தான் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா
திருமாவளவன் அவர்கள் வந்து ராமதாஸ் உள்ள வந்தாருன்னா நாங்க வெளியே போயிடுவோம் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இதுக்காக தான் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல வந்து திமுக தான் இருக்கு, கூட்டணி கட்சிகள் இல்லைன்னு சொன்னதுக்குதான் திருப்பூர் எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் வந்து இதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தாரு. எங்க கட்சி விஷயத்த நாங்க தான் முடிவு பண்ணுவோம், இவர் யார் முடிவு பண்றதுக்குன்ற போல பேசினாரு. அதே அந்த பேசிய கொஞ்ச நேரத்திலே திருப்பி வாபஸ் வாங்கினாரு. ஏன் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள்கிட்ட வந்து தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட இந்த மாதிரி வந்து புதுவெளியில பேச வேணாம், எதுவும் வந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம், இது எதிர்கட்சிகளுக்கு வந்து சந்தோஷமாயிடும், நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குன்னு மக்கள் மத்தியில விதைக்க பார்ப்பாங்க, அதனால இந்த மாதிரி பேச வேணாம்னு சொன்னதுனால இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் எம்எல்ஏ விசிகாவோட எம்எல்ஏ திரு பாலாஜி அவர்கள் பேசினதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், இது என்னோட தனிப்பட்ட கருத்துன்றது போல முடிச்சுக்கிட்டாரு. ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு திமுக கூட்டணியில, சொல்ல முடியாது, இது வெடிச்சு சதறி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பார்க்கலாம் பொறுத்திருந்து. சார் அப்போ டாக்டர் ராமதாஸோட நிலைமை என்னவா சார்? அவர் திமுக கூட வரலன்னா என்ன சார் அவர் பண்ண போறாரு? நமக்கு கிடைச்ச சோர்சஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணி வர்றதுக்கு ரொம்ப மெனக்கட்டுறாரு. அவருக்கு பொறுத்த வரைக்கும் வேற இடம் இல்ல, அவருக்கு இருக்கிறது ஆப்ஷனே வந்து மூணு ஆப்ஷன். ஒன்னு திமுக போறது, இல்ல என்டிஏக்குள்ள வர்றது, மூணாவது டிவிகே கூட போறது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா தனித்து நிக்கிறது, தனித்து நின்று செலவு பண்றதுக்கு அவருக்கு போதுமான பண வசதி இல்ல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி இருக்காரு. அவர் இங்க திமுக கூட வர்றதுக்கு திருமாவளவன் கிட்ட கூட ரகசியமா பேசினாரு. திருமாவளவன் ஒதுக்க மாட்டேன்றாரு. திருமாவளவன் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து கரெக்ட் தான் நான் நினைக்கிறேன். ஒரு கால் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில வந்துட்டாங்கன்னா விசிகாவும் ராமதாஸும் சேர்ந்து நின்னா கூட நிச்சயமா 0% ஓட்டு தான் கிடைக்கும்ன்றது திருமாவளவனோட எண்ணம். ஏன்னா அவருடைய தொண்டர்களும் வன்னிய சமுதாய தொண்டர்களும் ஒத்து போக மாட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் எப்பவுமே இருக்குது. அதனால அவங்க வந்தாலும் திருமாவளவனுக்கு தான் பாதிப்பு அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால அவர் வந்து அவர்களை வந்து சேர்த்துக்கிறதுல அவருக்கு ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கு. சரி, அப்போ திமுக டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க டிவிகே கூட சேர்ந்து நிக்காதீங்க, தனிமையா நில்லுங்க, அதாவது வட தமிழ்நாட்டுல நில்லுங்க, 50 தொகுதி வரைக்கும் நில்லுங்க, உங்களுக்கு நாங்க அந்த தொகுதிக்கு உண்டான செலவுகளை கொடுக்கிறோம், நீங்க ஓட்ட பிரிங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ராமதாஸ் அவர்கள் இசைவு தெரிவித்ததாக தெரியவில்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மகனிடம் வந்து அவருக்கு ஈகோ பிரச்சனை இருக்கு, அவர் மகனை தோக்கடிக்கணும். அதுக்கு வந்து இவரோட ஆட்கள் வந்து அதாவது டாக்டர் ராமதாஸ் அணி சேர்ந்த எம்எல்ஏஸ் வந்து ஜெயிக்கணும், ஒரு 5 எம்எல்ஏவாவது சட்டசபைக்குள்ள போகணும்னு நினைக்கிறாரு. இதனால இவங்களுக்குள்ள இந்த ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது. சார் இப்ப அவர் நின்னா அவருக்கு மாம்பழம் சின்னம் கிடைக்குமா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழ சின்னம் கிடைப்பது சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா டாக்டர் அன்புமணி தான் உண்மையான பாமக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில ஹைகோர்ட்டுக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஒரு அபிடேவிட் ஃபைல் பண்றாங்க. என்ன அப்படின்னா தேர்தல் கமிஷன் வந்து ஒரு அபிடேவிட் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ஃபைல் பண்றாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும் தான் நாங்க வந்து சமாதானமோ இல்ல வந்து பேச்சுவார்த்தையோ நடத்தி அவங்களுக்குள்ள ஏதாவது முரண்பாடுகள் இருந்தா கலைய முயற்சி பண்ணுவோம். பட் இது அங்கீகரிக்கப்படாத கட்சி பாமக. இதுல வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கடைசியா அவங்க இப்போ என்ன நிலவரம், அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற மெஜாரிட்டியான உறுப்பினர்கள் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டது, இதெல்லாம் வச்சு நாங்க ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் திரு டாக்டர் அன்புமணி அவர்கள் தான் வந்து அந்த கட்சியோட தலைவரா இருக்காரு. அதை பேஸ் பண்ணி மாம்பழ சின்னம் திரு டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு தான் வழங்கப்படும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு அவர் வந்து சிவில் கோர்ட்ல தான் முடிவை தேடிக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெருத்த பின்னடைவு தான் இந்த எலெக்ஷன் அவர் நினைக்க முடியும். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து கிங் மேக்கரா இருந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த அப்பா மகனோட பிரச்சனையில அவருக்கு ரொம்ப இறங்கு முகமாக தான் தெரியுது. அவருக்கு வந்து சுயேட்சை சின்னத்துல தான் நிக்க முடியும், அவருக்கு வேற வாய்ப்பே இல்ல. சார், தேமுதிகவோட நிலவரம் எப்படி இருக்கு சார்? அவங்களோட வேட்பாளர் தாக்கல் மனு யாருமே பண்ணாம வெறிச்சோடி இருக்கிறதா கூறப்படுது, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயமா தேமுதிகவோட நிலைமையை வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் வந்து ரொம்ப நீட்டிச்சுக்கிட்டே போறாங்க. அவங்களோட பேரம் படியாததுனால, அவங்க தகுதிக்கு மீறி ஆசை வைக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இந்த நிலைமைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா டிவில பேப்பர்ல எல்லாமே போட்டிருந்தாங்க. கோயம்பேட்டில் இருக்கிற அவங்க தலைமை கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் கூட்டமே வரல, வெறிச்சோடி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா சரியான கூட்டணி இவங்க அமைச்சாதான் ஆர்வமா வந்து வேட்புமனு தாக்கல் வந்து அவங்க நிர்வாகிகளோ தொண்டர்களோ பண்ண முடியும். இவங்க இன்னுமே சரியான முடிவு எடுக்காம திமுக பக்கம் போலாமா அதிமுக பக்கம் போலாமான்னு சொல்லி இவங்க வந்து தூண்டில் போட்டுட்டு இருக்காங்க. அந்த முடிவாலதான் அவங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரொம்ப விரட்டியா இருக்காங்கன்னு எனக்கு தகவல் சோர்சஸ் சொல்லுது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏவா வாலு அவர்கள் கிட்ட வந்து டிஎம்கே சார்பா பேசியிருக்காங்க, வேலுமணி அவர்கள் கிட்ட வந்து டிஎம்கே சார்பா பேசிருக்காங்க. ஒரு முடிவு இல்லாம வந்து தண்டவாளம் மாதிரி இவங்க போய்கிட்டே இருக்காங்க. இதே போல இவங்க போயிட்டே இருந்ததுன்னா ஒரு கடைசி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தொண்டர்களே இவங்களுக்கு வந்து தேர்தல் சமயத்துல வேலை செய்யாம சுணக்கமா ஆவறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிரேமலதா அவர்கள் கூடிய விரைவில்
விரைவில் ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்கு கிடைச்ச சோர்ஸ் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்டிஏ கூட்டணியில தான் சேருவாங்க. சார், இப்போ என்டிஏ கூட்டணி என்னதான் ஸ்டேஜ்ல இருக்கு சார்? வேற ஏதாவது கட்சிகள் வந்து இணைய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமா அவங்க பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதனால அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷா வந்து டெல்லியில போய் சந்திக்கும் போது ரொம்ப கிளியர் கட்டா வந்து பேசினாரு அமித்ஷா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா 20% ஓட்டு இருக்கு. அது போக வந்து இதர கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு 6% பிளஸ் பிஜேபிக்கு வந்து ஒரு 10% இருக்கு. இதெல்லாம் சேர்த்தா கம்சகம் 40+ வந்துரும். அதனால நம்ம தனி பெரும்பான்மையோட இங்க ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அமித்ஷா அவர்கள் கிட்ட சொன்னாராம். அப்ப அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கிடைச்ச நிலவரம், உளவுத்துறை ரிப்போர்ட், அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு தனிமையா நின்று அதிமுகவுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 20.8% ஓட்டு தான் கிடைச்சது. மீதி இருக்கிற இது எல்லாமே சேர்த்தீங்கன்னா 36% தான் வரும். அப்படி பாத்தீங்கன்னா உங்களால 80 சீட்டு தான் இங்க தமிழகத்துல ஜெயிக்க முடியும். அதே நேரத்துல நீங்க ஓபிஎஸ் இணைச்சுக்கணும், அதே போல தேமுதிகவை இணைச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா 40+ நம்ம வந்துடலாம். ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா நம்ம எல்லாரும் 200+ ஜெயிக்க முடியும்னு அவர் புள்ளி விவரங்களோட எடுத்து சொன்னதாக சொல்றாங்க. அதன் பிறகுதான் எடப்பாடி அவர்கள் டிடிவி தினகரனை உள்ள சேர்த்துக்கவே அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் அவர்களை எப்படி உள்ள சேர்க்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போது அவருடைய அதிமுக உரிமை மீட்பு குழுல இருக்கிற ஒரு தொண்டர் வந்து ஒரு கட்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அந்த கட்சி சார்பா அவரை நிக்க வச்சு ஒரு 2 தொகுதிகளோ இல்ல 3 தொகுதிகளோ கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னும் குழப்பமான மனநிலையே இருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக சேர்த்துக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் விருப்பம் அதுதான். ஆனா அவரை சேர்த்துக்க எடப்பாடி கராரா சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் வந்து இந்த கட்சி அவர் தொண்டர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கட்சியில நின்னுட்டா அவர் வழக்கு போட்டது எல்லாம் நிலுவையில் இருக்க வழக்குகள் எல்லாம் வந்து செல்லா காசு ஆயிடும். அதுக்கப்புறமா என்னால எப்பவுமே அதிமுக நுழைய முடியாம போயிடும் அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம மதில் மேல் புனையாக இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். கூடிய விரைவில் அவரு என்டிஏ அலைன்ஸ்ல வருவாரு. அவருக்கு என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து பிஜேபி சார்பா ஒதுக்கப்படும் தொகுதிகள் அவருக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. தேமுதிகவும் என்டிஏல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பொறுத்திருந்து சார், சசிகலா வந்து என்ன மனநிலைமையில இருக்காங்க சார்? அவங்களும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வர வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா அவங்களே உள்ள கொண்டு வரதுக்கு பிஜேபி லீடர்ஸ் வந்து டெல்லி தலைவர்கள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சார்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சகோதரர் திவாகரன் அவர்கள் பேசி இருக்கிறதாவும், டெல்லி தலைமை கிட்ட பேசி இருக்கிறதாவும், எங்களை அவரோட கட்சியான அண்ணா திராவிட கழகத்தின் எங்களை இணைச்சுக்குங்க, எங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துருங்க, எங்க சசிகலாவை நாங்க வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னா சசிகலாவை சமாதானப்படுத்தி அண்ணா திராவிட கழகத்தின் மூலமா தென் மாவட்டங்கள்ல கணிசமான ஓட்டையும், டெல்டா பகுதியில் இருக்க கணிசமான ஓட்டையும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. சசிகலாவுமே எதுவுமே இந்த சைட்ல இருந்து எடப்பாடி பிடிவாதமா இருக்கிறாரு, அதனால நான் இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெல்லி தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் எடப்பாடியிடம் சமாதானம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க எங்களுக்கு ஒதுக்குற தொகுதியிலிருந்து அவங்களுக்கு சசிகலா அவர்களை பிரிச்சு கொடுறோம், அவங்கள இந்த தேர்தலில் நம்ம முறையா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் இதற்கிடையில் சசிகலா அவர்களுக்கும் ஈகோ, எடப்பாடி இவ்வளவு தூரம் நம்ம வந்து விட்டு கொடுத்தாலும் எடப்பாடி பிடிவாதமா இருக்காரு அப்படின்ற மனநிலையில இருக்காங்க. அவங்க இப்ப என்ன செகண்ட் தாட்டா யோசிக்கிறாங்கன்னா, திவாகரன் வச்சிருக்கிற அண்ணா திராவிட கழகம் அந்த கட்சியை டிவிகே கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க கூட கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில இருக்காங்க. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா திவாகரன் மகன் ஜெய் ஆனந்த் மூலமா டிவிகே தலைவர் விஜய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அவங்க மூலமா ஒரு 25 சீட்டு வாங்கி அவங்க தனியா இருக்கிற மாதிரியும் பேச்சு அடிபடுது. இதுக்கிடையில என்டிஏ கூட்டணியில அவங்களை கொண்டு வரதுக்கு டெல்லி தலைவர்களும் மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன நடக்கிறது. நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் சுவாரஸ்யமாவும் எடுத்துட்டு போனதுக்கு எல்லாரும் இன்னொரு நிகழ்ச்சியில நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.